நீ என்ன தேடி வருவேன்னு எதிர்பார்த்தேன், நீ வந்துட்ட. சாமி, மனசுல பாரம் இருக்கும்போது எனக்கு போக வேற இடம் தெரியல சாமி. வெறும் பாரம் மட்டும் இல்ல, உன் முகத்துல லேசா சந்தோஷம் தெரியுது. எங்க வீட்ல அணு உண்டா இருக்கா சாமி. அவளை பக்கத்துல இருந்து பாத்துக்கணும்னு மனசு கடந்து துடிக்குது. ஆனா முடியல. அவளுக்கு குழந்தை பிறக்கும் போது இந்த குடும்பம் ஒன்னா இருக்கணும், எல்லா பிரச்சனையும் தீர்ந்து இருக்கணும். உன் மனசும் அவ எண்ணமும் ஒன்னா இருந்தா அது நடக்கும். சாமி, அது நடக்குமான்னு கேட்டுட்டு போகதான் நான் வந்திருக்கேன். இப்பவும் நீ உன் பிரச்சனைக்காக இங்க வரல. எது நடக்கும்னு இப்போ என்னால உறுதியா சொல்ல முடியாது. எது நடக்கலான்னு ஒரு அளவு கணிச்சு சொல்ல முடியும். என்ன சாமி? நாம விரும்பினதும் நமக்கு கிடைக்கிறதும் வேற வேறையா இருக்கும்போது அதை ஏத்துக்கிறதுக்கும் அது முடியாதப்போ பழகிக்கிறதுக்கும் அவகாசம் கொஞ்சம் தேவைப்படுது. சரி, இன்னொரு முறை பார்ப்போம். ரெண்டு, இன்னொரு தடவை பார்ப்போம். ஆ. ரெண்டுக்கு ஒண்ணு பழுதில்ல. புரியல சாமி. உனக்கு அமைஞ்ச கணவன் கர்மம் செய்யணும்னு விதி. புரியல. தீர்க்க சுமங்கலி பவ. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீ தீர்க்க சுமங்கலியா இருப்ப. இல்ல சாமி, நான் அத பத்தி கேட்க வரல. நான் கேட்க எனக்கு என் ராசிக்கு சந்திராஷ்டமம். என் வாக்கு பலிக்காது. ஒவ்வொரு மாசம் ஒரு ராசிக்கு 2.25 நாள் சந்திராஷ்டமம். அந்த காலத்துல செய்யற எந்த பூஜைக்கும் பலன் இல்லைன்னு ஜோதிடம் சொல்லுது. 3 நாள் கழிச்சு வா, அப்புறம் சொல்றேன். ஐயோ சாமி, நீ கேட்கிற கேள்வியும் நான் சொல்ற பதிலும் இந்த 3 நாள் பலன் இல்லைன்னு சொல்லிட்டேன். சாமி, தீர்க்க சுமங்கலி பவ. சுவாமி, உங்க ராசிக்கு 15ஆம் தேதி தான் சந்திராஷ்டமம். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா?
உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.